என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி படங்க. அதாவது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் காமெடி இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்து கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி. ரொம்ப நாளாக சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படம் வராதான்னு ஏங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டு கம்பேக்கே கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இந்த படத்து மூலியமா. நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கரவெல்லாம் சின்னப்படமாயிருவீங்க. கதைக்கு ஏற்றபடி தான் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு நடிக்கிறதுக்கு. அந்த 2 மலையாள ஆக்டர்ஸும் சூப்பராக படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் பார்க்கும் போது நமக்கே அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். பினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட். மியூசிக் சைடு வந்தோம்னா நான் கொஞ்சம் டவுட்டோட தான் தியேட்டருக்குள்ளே போனேன். ஏன்னா சாய் அபிங்கர் மியூசிக் பண்ணுறாருன்ட்டு. ஆனால் உள்ளே போன வாட்டி அந்த டவுட்டுங்கிற வார்த்தையை நான் மறந்துட்டேன் மியூசிக் சைடு. ஏன்னா மியூசிக் அவ்வளோ பக்காவாக போட்டிருக்காரு சாய் அபிங்கர். முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவ்வளோ வைபாக இருந்தது எனக்கு இந்த படத்தில் அவரோட மியூசிக்லாம். மொத்தத்தில் இந்த படம் சூர்யாவுக்கு கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. ஃபேன்ஸுக்காகவே எடுத்த படம். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. பயம் விட்டு போச்சு. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடி எங்க அம்மா தூக்கி அட்டாம்பார் மேல கட்ட பறகுது கட்ட தெரிஞ்சு செம்ம அடி அடிக்க